this is Thin Suvai Kanakku. இன்னைக்கு நம்ம 7th Mathsல exercise 2.4ல 13th problem பார்க்க போறோம். Find the height of the parallelogram whose base is 4 times the height and whose area is 576 square centimeter. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு parallelogramோட பேஸோட height வந்து 4 times the height. பேஸ் எப்படி இருக்குன்னா 4 times the height. அண்ட் ஏரியா வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 576 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நம்ம சொல்யூஷனை பார்க்கலாம். கிவன் parallelogram, ஒரு படம் வரைஞ்சிக்கிறோம் parallelogram ஷேப்பில். அதனுடைய பேஸ் வந்து கொடுக்கல, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த பேஸோட 4 டைம்ஸ் வந்து இதனுடைய ஹைட். ஸோ நான் பேஸை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதனுடைய 4 டைம்ஸ்னால் இது 4ஆல் மல்டிபிள் பண்ண 4x தான் இதனுடைய ஹைட். So base is equal to x and then height is equal to 4x. ஏரியா அவங்க கொடுத்துட்டாங்க 576 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த ஏரியா எப்படி கிடைக்கும், பியையும் ஹெச்சையும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணாதான் 576 அப்படிங்கிற நம்மளுக்கு ஏரியா கிடைக்கும். ஸோ b into h is equal to 576. b வந்து எனக்கு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், h வந்து 4xன்னு எடுத்திருக்கோம், ஈக்குவல் டு 576. ஓகேவா? இப்போது இந்த எக்ஸோட இந்த எக்ஸை மல்டிபிள் பண்ணுறேன். எக்ஸோட எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், ஈக்குவல் டு 576. இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வேணும். இதனுடைய 4 எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 4 வந்து இந்த அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், டிவிஷனில் வரும். 576 நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 576 இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4s are 4, balance 1, 7, 4 4s are 16, balance 1, 6 இறக்கும்போது இது 16, 4 4s are 16, 0. So the question is 144. இந்த 144 is nothing but it's a square number. அதாவது 12ஆலே டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 144. இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ இந்த 144 எப்படி எழுதலாம், 12 into 12 நம்ம 12 12s are 144னு படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ 2 தடவை 12 மல்டிபிள் பண்ணால் இது எப்படி எழுதலாம், 12 ஸ்கொயர்னு எழுதலாம். அதை மைண்டில் வச்சு 144 எப்படி எழுதலாம், 12 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரும், வெறும் 12 தான் வரும். ஸோ பேஸ் நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த எக்ஸ் எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். ஹைட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸோட 4ஐ மல்டிபிள் பண்ணால் தான் எனக்கு ஹைட்டு. ஸோ ஹைட் வேணும்னா நம்மளுக்கு ஆன்சராக கிடைச்ச 12ஓட இந்த 4ஐ மல்டிபிள் பண்ணும். 12 4s are 48 சென்டிமீட்டர் இஸ் த ஹைட் ஆஃப் த கிவன் parallelogram. Next, 14th problem. The table top is in the shape of trapezium with measurement given in the figure. Find the cost of glass used to cover the table at the rate of ₹6 per square centimeter. ஒரு டேபிள் இருக்குது, அது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னா ட்ரெபேசியம் ஷேப்பில் இருக்குது. இந்த 200 சென்டிமீட்டரும் 150 சென்டிமீட்டரும் இதனுடைய பேரலல் சைட், 50 சென்டிமீட்டருங்கிறது இதனுடைய ஹைட்டு. அப்போது இதனுடைய ஏரியா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு கிளாஸ் கவர் பண்ணணுன்னா 10 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹6 ஆகுதுன்னா டோட்டலாக எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்யூஷனை பார்க்கலாம். கிவன் இதனோட parallel side வந்து 200 cm and 150 cm. So the parallel side A equal to 150 cm and B is equal to 200 cm. Height எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 cm. Area of the trapezium வேணும். Area of the trapezium formula என்ன, 1/2 into H into A plus B square unit. Hக்கு பதில் நம்ம என்ன எழுதுகிறோம், 50, Aக்கு பதில் 150 plus Bக்கு பதில் 200. இந்த 150யும் 200ஐயும் ஆட் பண்ணுறோம். 200ஓட 150 ஆட் பண்ணால் 350 வரும். ஓகேவா? இப்போ 350 இருக்கா, இப்போ இதை 5ஆல் நம்ம என்ன இது 1/2 into 50 into 350 வருது. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 50ல் பாதி எவ்வளவு, 25. இப்போ நான் 25யும் 350யும் மல்டிபிள் பண்ணோம். ஜஸ்ட் 25யும் 35 மட்டும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? 35 25 என்ன வரும் ஆன்சர், 5 5s are 25, 2 3 5s are 15, 2 ஆட் பண்ணால் 17, 2 5s are 10, 0, balance 1, 3 2s are 6, 6 plus 1 7, 5 7 8, 875. ஆனால் இங்கே 350 தானே, அப்போ ஒரு ஜீரோவை நம்ம என்ன பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும். அப்போ எவ்வளோ வரும், 8750 ஸ்கொயர் சென்டிமீட்டர்.
இதே நேரத்தில் இந்த டேபிள் டாப்புக்கு நம்ம கிளாஸ் ஃபிட் பண்ணணும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the cost of glass to cover 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னா 6 rupees ஆகுது. நம்மளுக்கு 8750 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கா, இதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு 10ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, 8750யும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 8750 into 6 divided by 10. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த லாஸ்ட் இருக்கிற ஜீரோக்கு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ எனக்கு கீழே என்ன தான் வரும், 1 தான் வரும். 1 ஒமிட் பண்ணிடலாம், ஏன்னா டிவிஷனில் தானே 1 வருது. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, 875 into 6. ஸோ 875 into 6 எவ்வளோ வரும், 5250. நம்ம இதை மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா, 875 into 6. 6 5s are 30, 0, balance 3. 7 6 are 42, 45, balance 4. 8 6 are 48, 52, 4 add பண்ணணும். அப்போ எவ்வளோ வருது, 5250 rupees. ஓகேவா. Next final question, 15th one. Arivu has a land ABCD. ABCD அப்படிங்கிற ஒரு land அவர்கிட்ட இருக்கு with measurement given in the figure. If the portion ABED, நல்லா பாருங்க, ABED is used for cultivation. அவர் அக்ரிகல்ச்சருக்காக அதை யூஸ் பண்ணிட்டாரு. இதை E என்ன சொல்லியிருக்காங்கன்னா, E is the midpoint of DC. இந்த DCங்கிற சைடில் மிட் தான் E. ஃபைண்ட் த கல்டிவேட்டட் ஏரியா. அவர் கல்டிவேட் பண்ண ஏரியாவோட ஸ்பேஸ், அதாவது ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, D வந்து இதனுடைய மிட் பாயிண்ட். இங்கே 24 சென்டிமீட்டர்னா இங்கேயும் எவ்வளோ தான் இருக்கும், 24 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டும் பாதி பாதியாக பிரியும் இல்லையா, இது மிட் பாயிண்ட்டு. அப்போ இங்கே எவ்வளோ வரும், 12 சென்டிமீட்டர், இங்கே 12 சென்டிமீட்டர். அப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரெபேசியம் ஷேப்பில் இருக்குது. இந்த ரெண்டு சைடும் பேரலல் சைட்ஸ், இது இதனுடைய ஹைட். அப்போ இதை இதில் இந்த பேரலல் சைடில் ஒன்று ஏன்னும் இன்னொன்று பின்னு எடுத்துக்கிறோம், இதை ஹைட்டுன்னு எடுத்துக்கிறோம். வாங்க இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். The given parallel side A is equal to, ஒரு சைடு வந்து 24 மீட்டர்னும் இன்னொரு சைடு வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, 24 2ஆல் டிவைட் பண்ணும்போது 12 மீட்டர். ஸோ இங்கே 12 மீட்டரும் இங்கே 12 மீட்டரும் வந்துடும். ஸோ B வந்து எனக்கு எவ்வளோ வருது, 12 மீட்டர். ஆஸ் யூஷுவல் ஹைட் எவ்வளோ எடுத்துக்கிறோம் நம்ம, 18 மீட்டர். ஏரியா ஆஃப் த ட்ரெபேசியம் லேண்ட் ABED, இதனுடைய ட்ரெபேசியம் அதோட ஏரியா வேணும்னா half into H into A plus B ஸ்கொயர் யூனிட். ஹாஃப்க்கு பதில் 1/2. ஹெச் எவ்வளவு நம்மளுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க, 18 மீட்டர். ஸோ 18. ஏ வந்து எவ்வளவு அவங்க சொன்ன 24 மீட்டர். பி வந்து நம்ம பாதியாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, 12 மீட்டர், அதான் பி. இப்போ 24ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணுறோம், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 36. ஓகேவா. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 9 டைம்ஸ். இப்போ 36ஐ 9ஆல் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். பண்ணலாமா, 36 into 9. 9 6 are 54, 4 balance 5, 9 3s are 27, 27 plus 5 32. So the answer is 324 square meter. அவங்க கல்டிவேட் பண்ண ஏரியாவோட அந்த ஸ்பேஸோட ஏரியா எவ்வளவு, 324 ஸ்கொயர் மீட்டர். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இது கிளியராக புரிஞ்சிச்சா? தேங்க்யூ.